என் பெயர் சத்யா. என் வாழ்க்கையில நான் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, என்னை உயிராக நேசித்த அம்மாவை புரிஞ்சு கொள்ளாமல் வாழ்ந்ததுதான். நான் 4 வயதில் இருக்கும் போதே என் அப்பா இறந்து விட்டார். அதன் பிறகு என் உலகமே என் அம்மா தான். என் அம்மாவுக்கு ஒரு கண் மட்டுமே இருந்தது. அவரை பார்த்தாலே சிலர் பரிதாபப்படுவார்கள், சிலர் கேலி செய்வார்கள். ஆனால் என் அம்மா அதை பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை. எனக்காக மட்டும் வாழ்ந்தார். காலை 4 மணிக்கே எழுந்து வேலைக்கு செல்வார். வீடு வீடாக பாத்திரம் தேய்ப்பார், துணி துவைப்பார், கூலி வேலை செய்வார். அப்படி கிடைக்கும் பணத்தில் என்னை படிக்க வைத்தார். ஆனால் நான் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாத மகனாகவே வளர்ந்தேன். ஒரு நாள் நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அன்று பள்ளியில் ஆசிரியர் அனைவரையும் பார்த்து, நாளை எல்லோரும் புதிய புத்தகங்கள் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். வீட்டுக்கு வந்ததும், அம்மா எனக்கு புத்தகம் வாங்கணும் என்று சொன்னேன். அம்மா அமைதியாக என்னை பார்த்தார். எவ்வளவு காசுப்பா என்று கேட்டார். நான் தொகையை சொன்னேன். அம்மாவின் முகம் வாடியது. ஏனெனில் அந்த அளவுக்கு அவரிடம் பணம் இல்லை. பா, நாளைக்கு கண்டிப்பா வாங்கி தரேன், நீ பள்ளிக்கு போ என்று சொன்னார். எனக்கு கோபம் வந்தது. எப்ப பார்த்தாலும் காசு இல்லைன்னு தான் சொல்வ என்று கத்தினேன். அம்மா எதுவும் பேசவில்லை. அன்று இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்தார். மறுநாள் காலை அவர் வேலை செய்த வீட்டின் முதலாளியிடம் அட்வான்ஸ் பணம் கேட்டார். கண்ணீருடன் கேட்டதால் அவர்களும் பணம் கொடுத்தார்கள். அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு என் பள்ளிக்கு வந்தார். வகுப்பறை வாசலில் நின்று சத்யா என்று அழைத்தார். நான் வெளியே வந்தேன். அவருடைய கைகளில் புத்தகங்கள் இருந்தன. இதை வாங்கிக்கோப்பா என்று புன்னகையுடன் கொடுத்தார். ஆனால் அந்த நேரத்தில் என் நண்பர்கள் எல்லாம் அவரை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவன் சிரித்துக்கொண்டே, டே, உன் அம்மாவுக்கு ஒரு கண்ணுதானா என்று கேட்டான். மற்றவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். எனக்கு அவமானமாக இருந்தது. அந்த நாள் முழுவதும் என் மனம் எரிந்தது. வீட்டுக்கு வந்ததும், ஏன் ஸ்கூலுக்கு வந்த என்று கத்தினேன். அம்மா அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார். புத்தகம் கொடுக்கத்தாம்பா என்று மெதுவாக சொன்னார். நீ வர வேண்டாம், எல்லாரும் என்னை கேலி பண்றாங்க என்று சத்தமாக பேசினேன். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். அன்று முதல் என் அம்மாவை நான் வெறுக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீடு சிறியது. அதை பார்த்தும் வெட்கப்பட்டேன். என் நண்பர்களின் வீடுகள் பெரியதாக இருந்தன. அவர்களின் அம்மாக்கள் அழகாக இருந்தார்கள். என் அம்மா மட்டும் ஒரு கண்ணுடன் கஷ்டப்பட்டு வாழ்ந்தார். அவரை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அம்மா மட்டும் என்னை உயிராக நேசித்தார். நான் படிப்புக்கு மட்டும் கவனம் செலுத்தினேன். பகலும் இரவும் படித்தேன். 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தேன். அதன் காரணமாக சிங்கப்பூரில் படிக்க முழு கல்வி உதவித்தொகை கிடைத்தது. அந்த செய்தியை கேட்டபோது நான் சந்தோஷத்தில் துள்ளினேன். ஆனால் அதை அம்மாவிடம் சொல்லவில்லை. ஏனெனில் அவரை விட்டு போக வேண்டும் என்பதல்ல, அவருடன் எந்த தொடர்பும் வேண்டாம் என்று நினைத்தேன். ஒரு நாள் அம்மா ஸ்கூல் டூர் போறேன் என்று போய் சொன்னேன். அம்மா மகிழ்ச்சியாக போயிட்டு வாப்பா, பத்திரமா இரு என்று ஆசீர்வதித்தார். செலவிற்காக சிறிது பணமும் கையில் கொடுத்தார். அவருடைய கையை கூட பிடிக்காமல் நான் வீட்டை விட்டு கிளம்பி விட்டேன். சிங்கப்பூர் சென்றேன். நாட்கள் சென்றன, மாதங்கள் சென்றன. அம்மா காத்திருந்தார். 2 நாட்கள், 4 நாட்கள், 1 வாரம் ஆனது. ஆனால் நான் வரவில்லை. பதற்றத்துடன் அம்மா என் பள்ளிக்கு சென்றார். அங்கேதான் உண்மை தெரிந்தது, நான் சிங்கப்பூர் சென்று விட்டேன் என்று. அதை கேட்ட அந்த நொடியில் அம்மாவின் இதயம் உடைந்தது. அவர் எதுவும் பேசாமல் வீட்டிற்கு திரும்பினார். அன்று இரவு முழுவதும் அழுதார். ஆனால் என்னை சபிக்கவில்லை. என் மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே வேண்டினார். வருடங்கள் ஓடின. நான் படிப்பை முடித்தேன். நல்ல வேலை கிடைத்தது. பெரிய நிறுவனத்தில் சேர்ந்தேன். பணம், புகழ், வசதி எல்லாம் கிடைத்தது. திருமணமும் ஆனது. எனக்கு குழந்தைகளும் பிறந்தது. ஆனால் அம்மாவை மட்டும் மறந்துவிட்டேன். ஒரு நாள் என் சொந்த ஊருக்கு வேலை காரணமாக செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போது பல வருடங்களுக்கு பிறகு அம்மாவை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அந்த வீட்டின் முன் கூட்டம் இருந்தது. என் மனம் பதறியது. பக்கத்து வீட்டுக்காரரிடம் கேட்டேன். அவர் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, உன் அம்மா இறந்துட்டாங்கப்பா என்று சொன்னார். என் கால்கள் நடுங்கின. உலகமே நின்றது போல இருந்தது. வீட்டுக்குள் ஓடினேன். ஆனால் என் அம்மா இல்லை. அவர் பயன்படுத்திய பழைய பாய் மட்டும் இருந்தது. நான் கதறி அழுதேன். அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கடிதத்தை கொடுத்தார். என்றாவது ஒரு நாள் என் மகன் வருவான். அவன் வரும்போது அந்த கடிதத்தை அவனிடம் கொடு என்று சொல்லிட்டு போனாங்க என்று கூறினார். நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை திறந்தேன். என் செல்ல மகன் அருணுக்கு, நீ நன்றாக இருப்பாய் என்று நம்புகிறேன். நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை ஒரு நொடியும் வெறுத்ததில்லை. உன்னை நினைக்காத நாளே இல்லை. நீ பிறந்த போது உனக்கு ஒரு கண் மட்டுமே இருந்தது. அதை பார்த்து டாக்டர்கள் கவலைப்பட்டார்கள். என் மகன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்தேன். அதனால் நான் என்னுடைய ஒரு கண்ணை உனக்காக தானமாக கொடுத்தேன். நீ 4 வயதில் இருக்கும்போது என் கண்ணை உனக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்தார்கள். அந்த நாள் முதல் நீ 2 கண்களுடன் உலகத்தை பார்க்க ஆரம்பித்தாய். நான் ஒரு கண்ணுடன் வாழ ஆரம்பித்தேன். எல்லாரும் என்னை பார்த்து கேலி செய்தார்கள். ஆனால் என் மகன் இந்த உலகத்தை முழுமையாக பார்க்கிறான் என்ற சந்தோஷம் மட்டும் இருந்தது. நீ என்னை திட்டிய போதும் எனக்கு கோபம் வரவில்லை. ஏனெனில் நீ என் மகன். நீ என்னை விட்டு போன போதும் நான் தினமும் உனக்காக பிரார்த்தனை செய்தேன். எல்லாரும் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை. ஆனால் என் மகனுக்கு என்னை பிடிக்காமல் போனதுதான் என் வாழ்க்கையின் பெரிய வழி. நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே என் வாழ்க்கையின் வெற்றி. என்றும் உன்னை நேசிக்கும் உன் அம்மா. கடிதத்தை படித்ததும் என் கைகள் நடுங்கின. கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக ஓடியது. நான் மண்ணில் விழுந்து கதறினேன். அம்மா, என்னை மன்னிச்சிடு. அம்மா, நான் உன்னை புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடு அம்மா என்று அழுதேன். ஆனால் அப்போதுதான் புரிந்தது, நான் வெறுத்த அந்த ஒரு கண் உண்மையில் எனக்காக தியாகம் செய்த கண் என்று.
நான் வெட்கப்பட்ட அந்த முகம் எனக்காக 1000 கஷ்டங்களை தாங்கிய முகம் என்று. நான் ஒதுக்கிய அந்த பெண் உலகத்திலேயே என்னை அதிகமாக நேசித்த தாய் என்று. அன்று அம்மாவின் கல்லறை முன் மண்டிட்டு மணிக்கணக்காக அழுதேன். ஆனால் இறந்த அம்மா திரும்பி வரவில்லை. வாழ்க்கையில் சில தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் சில தவறுகளுக்கு கண்ணீர் மட்டும்தான் தண்டனை. நன்றி.